Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க வந்து one day trip விஜயவாடாக்கு போறோம். அங்க அம்மன் கோயில் இருக்கு. அது தரிசனம் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு நாங்க எக்மோர்ல இருந்து ட்ரெயின் புக் பண்ணிருக்கோம். 6:10 க்கு தான் எங்களோட ட்ரெயின் வந்து ஒரு 20 minutes லேட் ஆயிருக்கு. சோ 6:30 க்கு தான் நாங்க ட்ரெயின் போர்ட் பண்ணிட்டோம். விடிய காலையில் ஒரு 3:30 3:40க்கு வந்து நாங்கள் விஜயவாடா ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து டார்மெட்ரி ரூம்ஸும் கிடைக்கும். 24 ஹவர்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை ஒரு 1 hour ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கும் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணி ரெஃப்ரெஷ்மெண்ட் ரூம்ஸும் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து வெளியிலேயே வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 1500 கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. சிங்கிள் ரூம் தான். அந்த ரூமும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 7 o'clock 8 o'clock தான் நாங்கள் வந்து அம்மன் தர்ஷனத்துக்கு கிளம்புற மாதிரி நாங்கள் பிளான் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து எங்களோட ரூமுக்கு வந்து ஒரு 4 o'clock அந்த மாதிரி ரீச் ஆகிட்டோம். கோயில் பக்கத்துலேயே நாங்கள் ரூம் எடுத்துருந்தோம். நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது நைட் நாங்கள் போகிற டைமுக்கு. இதுதான் நாங்கள் புக் பண்ண ரூமு. 1500 rupees. அட்டாச் பாத்ரூம் ஒரு காட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல ஒரு 8 o'clock அந்த மாதிரி கோயிலுக்கு தரிசனம் போகிறது தான் எங்களோட பிளானு. விஜயவாடாவில் வந்து கிருஷ்ணா ரிவர் தான் இருக்குது. ஸோ அம்மன் கோயிலுக்கு தரிசனம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் இந்த கிருஷ்ணா நதியில் வந்து குளிச்சுட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து தரிசனத்துக்கு போனோம். இங்கே மேலே தான் கோயில் இருக்கும். இங்கே தான் நம்ம போக போகிறோம். டேஸாக வந்து விஜயவாடாவில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொன்னாங்க. அதனால் தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்துச்சு பிரகாஷம் பேரேஜில். இங்கே வந்து ஒரு 1/2 hour to 45 minutes ஸ்பெண்ட் பண்ணோம். லக்ஷித் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. தண்ணியில் ஃபுல்லாக குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி 10:30 ஆச்சுனால லக்ஷித்க்கும் அம்மாவுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரூம்லேயே வாங்கி கொடுத்துட்டோம். அவங்க அங்கேயே சாப்பிட்டாங்க. நாங்கள் மட்டும் வெளியில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே தர்ஷனத்துக்கு கோயில் போகிற மாதிரி கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வந்து ஒரு 11:30 அந்த மாதிரி ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து தர்ஷனத்துக்கு வந்து ஃப்ரீ தர்ஷனம், அதுக்கப்புறம் வந்து பெய்ட் தர்ஷனம் இருக்குது. 100 rupees, 300 rupees, 500 rupees. 500 rupees எடுத்திங்கன்னா நீங்கள் லிஃப்ட் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக 500 டிக்கெட்ஸும் கொடுக்குறாங்க. அது போனோன்னா தர்ஷனம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிட்டு வெளியில் வந்துடலாம். நாங்கள் வந்து 100 rupees தர்ஷனத்துக்கு தான் போயிருந்தோம்.
இருக்கும். அது மேலே ஏறி போனோம்னா வந்து நமக்கு மேலே கோயில் இருக்கும். ஸோ 7 floors இருக்கும். ஸோ நாங்கள் 100 rupees டோக்கன் எடுத்துகிட்டு அதில் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஸ்டெப்ஸில் மேலே ஏறிட்டு தான் போகணும். நீங்கள் வந்து நடந்த பாதை கூட இருக்குது, அதிலே கூட போகலாம். அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஆனால் எங்களுக்கு வந்து திருப்பி ட்ரெயின் வந்து 3:30 ஜன்சதாப்தி இருக்கிறதுனால நாங்கள் வந்து 100 rupees டோக்கனில் போயிட்டு வந்துட்டோம். மொபைல்ஸ் கேமராஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோடு கிடையாது. இதுதான் வந்து நடந்து போகிற வழி பாதை. கோயிலுக்கு இப்படி கூட போகலாம். ஒரு 30 to 45 minutes ஆகும். நாங்கள் இதில் போகல, 100 rupees டோக்கனில் தான் நாங்கள் புக் பண்ணி போயிருந்தோம். இது வந்து ஒரு 500 rupees டோக்கன் எடுத்திங்கன்னா மொபைல்ஸ் எல்லாமே மேலே எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் உள்ளே அலோடு கிடையாது. மேலே கவுண்டர் எதுவுமே கிடையாது மொபைல்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் கீழே வச்சுட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஆஷாட மாதம்னால இங்கே சாக்கம்பரி உற்சவம் நடந்துட்டு இருந்தது. அதில் வந்து அம்மனுக்கு ஃபுல்லாக காய்கறியில் தான் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கோயில் ஃபுல்லாக அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கோயில் சுற்றி வந்து ஃபுல்லாக காய்கறி வச்சு தான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பூசணிக்காய், கேபேஜு, கேப்சிகம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், பச்சை மிளகா, கத்திரிக்காய், இந்த மாதிரி நிறைய காய்கறி போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. தர்ஷனம் வந்து ஒரு 2:30 அந்த மாதிரி முடிஞ்சிச்சு. 3 o'clock வந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ட்ரெயினில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. 3:30 தான் நம்மளோட ட்ரெயின் எடுக்க போகிறாங்க, ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ்ஸு டேரெக்டாக சென்னைக்கு. ட்ரெயின் வந்து கொஞ்சம் டிலேயில் தான் சென்ட்ரலுக்கு வந்துச்சு. 10:50 வர வேண்டியது ட்ரெயின் வந்து 11:15 ஆயிடுச்சு நாங்கள் வரதுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு லோக்கல் ட்ரெயினு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. 11:40 லாஸ்ட் ட்ரெயின், அதையும் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லக்ஷயா டைரிஸ்.